அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு யூஸில் க்யூவில் நிற்கிறது, பாஸ்வேர்டு எடுக்கிறது, அப்படியே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர் நிறைய சிக்கல்ஸ் வந்து கொண்டிருக்குது. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணால் எத்தனை நாளில் பாஸ்வேர்டு கிடைக்கும், அதுக்கு என்னென்ன ப்ரோசஸ் இருக்குது, சரி நீங்கள் நேராக தான் போகிறீங்கன்னா எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது, ஸோ அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டாலும் அது என்ன மாதிரி ப்ரோசஸ் பண்ணுறது, அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறப்ப எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ என்னத்தை பற்றி அமையப்பன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் என்ன கொடுக்குறேன் அப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக அமைய போகுது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு கொண்டு தான் சில விஷயங்கள் இதெல்லாம் தேவையில்லை, பாஸ்வேர்டு எடுத்த அப்புறம் எனக்கு தேவையில்லை, ஓகே அது காபேஜிக்கு போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. பட் அவங்கள்ட்ட ஒஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கண்டா அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரி என்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம். இந்த வீடியோவை நான் வந்து ஒரு கட்டமாக நான் மாற்ற போகிறேன். அது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது நீங்கள் சிங்கிளாக ஒரு பாய் ஒரு சிங்கிளாக போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஒரு கேர்ள் சிங்கிளாக போகிறீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஒருவேளை வெட்டிங் பண்ணிட்டீங்க அந்த டைமில் அந்த கேர்ள் போகிறாங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதே போல் உங்களுக்கு பிள்ளை பிறந்துட்டு அந்த பிள்ளைக்கு பாஸ்வேர்டு எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, யார் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுன்றதை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் ஆகும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் என்ன மாதிரி ப்ரோசஸ் போகுது, அதுக்கு நாங்கள் எப்படி எங்கே போய் அப்ளை பண்ணுறது என்ற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ அது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தர அவசியம் இல்லை, ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் மாதிரி நான் ஒன்று சொல்லித்தரேன், அதோட லிங்கையும் வீடியோ லிங்கையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ண தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் நேராக போய்ட்டு தான் எடுக்க போகிறீங்கன்னா எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது, ஸோ அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கிற அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அந்த சாராம்சத்தை நீங்கள் அடுத்த கட்டத்தில் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுற என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்ற இந்த வீடியோவிலே சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து 3வது பாட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் சாராம்சமாக வச்சு தான் இந்த வீடியோ அமைய போகுது. வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ தான் எங்கள் சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் வேறு இருக்குது. உங்களுக்கு வர டவுட்டுகள், உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள், டெக்னாலஜி ஆகட்டும், புதுசாக போகும் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வந்துருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ அதுவாக கூட இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும். ஏன்டா இந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளடக்க போகிறேன். ஸோ அதனால கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும். ஓகே, அதான் உங்களுக்கு பாட்டாக போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான கட்டத்தில் நீங்கள் போய் அதில் பார்த்து வரக்கூடியமாக இருக்கும். கீழே உங்கள் லிங்கில் இருக்கும் எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த பகுதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு எடுக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வகையில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஏர்ஜென்ட் சர்வீஸ், நார்மல் சர்வீஸ். ஸோ ஏர்ஜென்ட் சர்வீஸ் வந்து பார்க்க நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும் அந்த பாஸ்போர்ட்டை. நார்மல் சர்வீஸ் என்று கொடுக்கும்போது நீங்கள் வந்து அது பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் டைம் எடுக்கும். இப்போ நார்மல் சர்வீஸில் கொடுக்குறவங்களுக்கு 3 மந்த் வரைக்கும் போகுது. ஸோ அது அவங்களோட சிஸ்டம் ப்ரோசஸ் கொஞ்சம் லேட் ஆகிறபடியாக போகிறா இருக்கட்டும். அப்படி இருந்தால் நீங்கள் நேராக போய் எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்குது. ஸோ இது வந்து 2 சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அர்ஜென்ட் சர்வீஸ் என்றைக்கு உங்களுக்கு ஒரு 5000 ரூபா கூடுவாக இருக்கும். அது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சர்வீஸுக்கு 20000 ரூபா இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் நார்மல் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா 15000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் சார்ஜ் தான். நீங்கள் பாஸ்ட் சர்வீஸுக்கு போயிட்டு நீங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த 2 சர்வீஸில் எந்த சர்வீஸ் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இதில் வந்து கொஞ்சம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் பாஸ்போர்ட் வந்து தனிநபராக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 16 வயதை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஸோ 16 வயது பூர்த்தி பண்ணியிருந்தால் உங்களுக்கு என்ஐசிலாம் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ என்ஐசி இப்போ நிறைய பேருக்கு கார்டில் வரையில் பேப்பரில் வந்துருக்குன்னு குறிப்பிட்றாங்க. ஸோ பேப்பரில் வந்திருந்தாலும் நீங்கள் அந்த பேப்பரை கூட கொண்டு போய் சப்மிட் பண்ணக்கூடியமா இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சேம் தான், நீங்கள் நேராக போனாலும் சரி தான், அந்த பேப்பரையும் கொண்டு போகக்கூடியமா இருக்குது. ஸோ 16 வயது கண்டிப்பாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு கடை வச்சுட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட கைவசம் இருக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு எடுக்க போய்க்கு அது கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு கேள்வி கேட்பின சில பேர் வந்து பாஸ்வேர்டு ஒரு லொஸ்ட்டாக இருந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் பின்னுக்கு வரேன், அந்த விளக்கம் உங்களுக்கு பின்னுக்கு போக உங்களுக்கு விளங்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட தேசிய அடையாள அட்டை அது இருக்கணும். அதே போல் வந்து நீதிமன்றத்தால் உங்களுக்கு ஏதாவது பயண தடைகள் ஒன்றும் விதிக்கப்படாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் பாஸ்வேர்டு எடுக்க இயலாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்
அது கண்டிப்பாக இருக்கணும், ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஸோ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட என்ஐசி, அது பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ஐசி, அதே போல் உங்கள்கிட்ட ஏற்கனவே பாஸ்போர்ட் இருக்குன்னா அந்த பாஸ்போர்ட், இவ்வளவும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். இது ஒரு தனிநபர், இது தனிநபர் மீன் வந்து நீங்கள் ஒரு போயோ கேர்ளோ தனிநபரின் வெட்டிங் பண்ணையில் 16 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கீங்கன்னா இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் தேவை. அதோட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடியோவுமே இது வந்து அப்ரூவல் வழங்கலை. சில ஸ்டூடியோ ஒரு பிராந்தியத்துலையும் இருக்குது. அந்த ஸ்டூடியோவில் போய் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் வரும், அங்கீகரிக்கப்பட்ட ஃபோட்டோ வந்து பேப்பர்லேயே வரும். அந்த ஃபோட்டோவும் கொண்டு போகணும். இதோட அந்த ஃபார்மும் ஃபில் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது நீங்கள் வெட்டிங் பண்ணலை அப்படின்றக்க நீங்கள் இந்த ஃபார்மில் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோத்தையும் மட்டும் கொண்டு வந்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் வந்து வெட்டிங் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு கேர்ளாக இருக்கிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேர் மாற்றம் நடக்கும். ஸோ அந்த பேர் மாற்றத்துக்கான நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா உங்களோட வெட்டிங் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து கொண்டு போண்டியாக்கும். எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும். நீங்கள் ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்கள்கிட்ட அவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் உங்கள்கிட்ட திருப்பி தந்துருவீனா. ஸோ நீங்கள் ஒரிஜினல் தான் எல்லாமே கொண்டு போகணும். ஸோ இது கேர்ள்ஸுக்கு நீங்கள் வெட்டிங் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க, அதாவது அவங்க வந்து 16 வயதுக்கு உள்ளே அப்படின்றக்க நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வெட்டிங் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். பெற்றோர்கிட்ட 2 பேர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். அதோட வளமையாக நார்மலாகவே பிள்ளைண்ட பர்த் சர்டிஃபிகேட், பிள்ளைக்கு என்எஸ்சி இருக்காது, பாஸ்போர்ட்டும் இருக்காது. ஸோ பிள்ளைண்ட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட பவுசோட பர்த் சர்டிஃபிகேட், அதே போல் வந்து உங்களோட வெட்டிங் சர்டிஃபிகேட் இவ்வளவு நீங்கள் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அதோட உங்களோட என்எஸ்சி 2 பேர்ட்டையும் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொண்டு போனாலும் அங்கே ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றோரில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சம்மந்தம் தெரிவிக்கணும். இந்த பிள்ளையை நாங்கள் வந்து பாஸ்போர்ட் வழங்குறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு கேர்ளாக இருக்கிறீங்க, நீங்கள் அம்மா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாண்ட சம்மத கடிதம் வந்து வாங்கணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். நீங்கள் அவரும் சம்மதிக்கிறார், உங்களோட ஐசியில் அவருக்கு உங்களோட பிள்ளையை நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அவரும் சம்மதிக்கிறார் என்ற லெட்டர் வந்து தேவைப்படுது. இதுவும் கண்டிப்பாக தேவை. ஒருவேளை உங்களோட பாஸ் வந்து மரணிச்சிருந்தால் அவங்கண்ட மரண சான்றிதழையும் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸு நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்றக்க, பிள்ளைகளுக்கு எடுக்க போகிறீங்க, 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எடுக்க போகிறீங்கன்ற இந்த இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு தேவை. இதோட நார்மலாகவே அந்த ஃபோட்டோவும் தேவைப்படும். எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக தேவை. ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இது இவ்வளோத்தையும் தான் நீங்கள் வச்சு தான் பாஸ்போர்ட் எடுக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக்னு சொல்லுவாங்க, கைவிரல். ஸோ இந்த பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வைக்க வேண்டிய தேவை இல்லை. 16 வயசுக்கும் 60 வயசுக்கும் உட்பட்ட ஆட்கள் தான் இந்த பயோமெட்ரிக், அந்த கைவிரல் அடையாளத்தை வந்து வழங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை சின்ன பிள்ளையை கூட்டின்னு போகிறீங்கன்றக்க நீங்கள் பிள்ளையை கண்டிப்பாகவே கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் போனாலே போதும். ஏண்டா பிள்ளைக்கு பயோமெட்ரிக் என்ற இது ஆப்ஷனே கிடையாது. ஏண்டா அவங்களுக்கு வந்து 16 வயசுக்கு உட்பட்ட ஆட்களுக்கும் 60 வயசுக்கு மேற்பட்ட ஆளுக்கும் பயோமெட்ரிக் கிடையாது. ஸோ இது வந்து கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளையில கூட்டின்னு போக அவசியம் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. நீங்கள் நேராகவே பாஸ்போர்ட் வச்சு போகிறீங்கன்னா இவ்வளோ டாக்குமெண்ட்டும் தேவை. இது கண்டிப்பாகவே நீங்கள் ஆன்லைனில் எடுக்கனாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை. ஓகே, இதில் இருந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன இதுகள் தேவை, என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதே விட ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன வித்தியாசப்படுது அதுகளை பார்த்துக்கொள்வோம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் வந்து கொழும்புக்கோ எங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட பிரதேச சேலத்திலே நீங்கள் வந்து உங்களோட பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அது நான் குறிப்பிட்ட மாதிரி 16 வயசுக்கும் 60 வயசுக்கும் உட்பட்ட ஆட்கள் மட்டுமே வைத்தால் போதும். ஓகே, அப்போ நான் சின்ன பிள்ளை இருந்தால் என்ன செய்யற ஒரு கேள்வி வரும். சின்ன பிள்ளை இருந்தால் ஒன்றுமே செய்யலாது. அவங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட இதுகளை வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து நேராக போய் சப்மிட் பண்ண வேண்டியது தான் இருக்குது. இப்போ ஆன்லைனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 16 வயசுக்கும் 60 வயசுக்கும் விடப்பட்டால் மட்டுமே நீங்கள் வந்து பயோமெட்ரிக் வைக்கிறதுக்கு உங்களோட பிரதேச இடத்துக்கு போனால் போதும். எங்கெங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஊரில் எங்கே நீங்கள் வந்து இந்த பயோமெட்ரிக்கை வச்சு கொள்ளலாம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் நீங்கள் வந்து ஏர்ஜென்ட் சர்வீஸ், நார்மல் சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்குது. ஸோ ஏர்ஜென்ட் சர்வீஸுக்கு அவங்க குறிப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 3 நாள். 3 நாளில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கையை கிடைச்சிருமன்ற மாதிரியும், நார்மல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருந்த மாதிரியும். ஆனால் இது வந்து உண்மையை குறிப்பிட்டால் அது வந்து அப்படி கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஏர்ஜென்ட் சர்வீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 month கிட்ட டைம் எடுக்குது. நார்மல் சர்வீஸ் போட்டிங்கன்னா வருது இல்லை, நான் 4 மாதம் 5 மாதம் ஆகியும் வருது இல்லை நிறைய பேருக்கு. ஸோ அப்படியான பட்சத்தில் நீங்கள் அந்த பே பண்ண அந்த ரிசிப்டையும் கொழும்புக்கு கொண்டு போய் நீங்கள் 1 டேலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இது முதல் நிறைய பேர் செஞ்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5000 தான் இருந்துச்சு நார்மல் சர்வீஸுக்கு. ஸோ நார்மல் சர்வீஸில் போட்டுட்டு 1 month 2 monthல கொழும்பு போய்க்க 1 டேயில் எடுத்து கொண்டுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றா வந்துட்டுது. நார்மல் சர்வீஸ் 5000, ஏர்ஜென்ட் சர்வீஸ் 20000 அப்படின்ட்டு. இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாலும் இதான் பேமெண்ட், எங்கேயுமே மாற போகிறது இல்லை. ஓகே, இப்போ இவ்வளவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ நான் வந்து இவ்வளவும் குறிப்பிட்டாச்சு. இதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக 2 இடத்துக்கு போனாலுமே ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஆன்லைன் சர்வீஸில் ஆன்லைனில் பண்ண போகிறீங்கன்னா அது நீங்கள் ஆன்லைனில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிடுவீங்க. இல்லை நீங்கள் நேராக போகிறீங்கன்றீங்க, நீங்கள் இந்த ஃபார்மை கையில் கொண்டு போகணும். ஸோ ஃபார்மை எங்கே கையில் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போகணும். அந்த ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குமென்றதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ இதுக்கு தான் மெயினாக நிறைய பேர் வந்துருப்பேன் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறேன்ட்டு. ஸோ இதுக்கு பிறகு அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுற என்ன மைண்ட் வரும். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து வடிவாக கூந்து கவனிங்க. உங்கள் டிஸ்பிளேலே காட்டுறேன் என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இந்த மொபைலில் பார்த்து உங்களுக்கு அந்த ஃபார்மை நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபார்ம் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா இதுக்குள்ள லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ண அப்புறம் இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இதே நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அலோகேட் பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க, ஏசி கோட்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இது இவ்வளவுமே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து அவங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க அலுவலக உபயோகத்துக்கு மட்டுமண்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி வந்து டைப் ஆஃப் சர்வீஸ்ன்னு பார்க்க நார்மல் 1 டேன்னு இருக்கும். நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் செல்கிற ப்ராசஸ் வந்து 1 டே கொடுத்தீங்கன்னா ஒரு நாளே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது நீங்கள் நான் குறிப்பிட்ட மாதிரி தான் நேராக போகிறீங்கன்னா 1 டே ஒரு நாள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா 1 மாதம் செல்லும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பாஸ்போர்ட் தேவை, அதாவது ஓல் கண்ட்ரி எல்லா நாட்டுக்குமே போகக்கூடிய மாதிரி பாஸ்போர்ட் தேவையா, இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு மட்டும்தான் மெயினாக போக போகிறீங்களா அதுக்குரிய பாஸ்போர்ட் தேவையா, இல்லை எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் ஒரு எமர்ஜென்சியாக போக போகிறீங்க அதுக்குரிய தேவையா, ஐடென்டி சர்டிஃபிகேட்டுக்காண்டி தேவைப்படுதா என்ற மாதிரி. ஸோ இதில் நீங்கள் வந்து ஓல் கண்ட்ரின்றதை தான் மோஸ்ட் எல்லாருமே கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா நாட்டுக்குமே போகிற பாஸ்போர்ட் தான் தேவைப்படும்ன்றதால ஸோ ஓல் கண்ட்ரின்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் கிளிக் பண்ணுறதில்ல, நீங்கள் டிக் பண்ணால் சரி, மேலே டிக் பண்ணால் சரி. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு எழுத்து வரணும். அப்படி தான் நீங்கள் எழுதணும். இப்போ எண் ஸ்டார்ட் ஆகும், எண் 89 ஸ்டார்ட் ஆகுதுண்டா எண் வந்து முதல் பாக்ஸ்லேயும் அடுத்த பாக்ஸில் 8 அடுத்த பாக்ஸில் 9 அப்படி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா NMRP இருக்குது. ஸோ அது தேவையில்லை, அதை நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லை விட்டுடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 5வது பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு NIC நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட புது ஐசி எடுத்திருந்தால் புது ஐசியை கொடுங்க, இல்லை பழைய ஐசி தான் வச்சிங்கன்னா பழைய ஐசியை கொடுங்க. இது நான் குறிப்பிட்ட மாதிரி தான் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு எழுத்து வரணும். ஸோ ஒரு பாக்ஸுக்கு 2 எழுத்து எழுதக்கூடாது, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு எழுத்து வரணும். அதே கீழே பார்த்தீங்கன்னா சேர்நேம் அதநேம்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பிளாக் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்நேம் என்ன அதநேம் என்னண்டு. சேர்நேம் பார் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அப்பாண்ட பேர் இல்லாட்டி உங்கள்கிட்ட ஹஸ்பண்ட பேர் இதுதான் வரும். அதே போல் வந்து அதர் நேம்ஸ் என்ற இடத்துல உங்கள்கிட்ட பேர் வரும். இப்போ உங்களோட பேர் நீங்கள் எழுதுறீங்க 2 பட்சத்தில் உங்களுக்கு வந்து 2 பாக்ஸ் கீழே எங்களை மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இடம் காணாண்டா கீழேயும் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு எழுத்து கொடுக்கணும். இப்போ உங்களோட பேர் வந்து 2 பேர் வருது, அதில் நடுவில் ஸ்பேஸ் வருதுன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஒரு பாக்ஸை வந்து எம்டியாக விட்டு அடுத்த பாக்ஸில் எழுதி கொள்ளக்கூடியமாக இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு எழுத்து எழுதி கொண்டு போங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு கம்மா போடுங்க, ஸ்பேஸ் வருதுன்னா எம்டிஆர் பாக்ஸை வந்து ஸ்பேஸை விடுங்க. ஸோ அப்படி ஃபுல்லாக அட்ரஸ் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் வந்து ஃபுல்லாகிட்டுது, அங்கே இடம் தேவைப்படுதுன்னா அங்கால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கும், அதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியமா இருக்கும். அதே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து இதில் போட்டுக்கொள்ளுங்க, என்ன டிஸ்ட்ரிக்கோ அதையும் ஒவ்வொரு பாக்ஸுக்குலேயும் ஒவ்வொரு எழுத்து வாரமாக நீங்கள் எழுதி கொள்ளுங்க. அதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு டேட் மந்த் இயர்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதியை நீங்கள் அதை எழுதி கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதுக்குள்ள பர்த்டே நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் நம்பரும் டிஸ்ட்ரிக்டும் கேட்டிருப்பாங்க. அது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், மேல் டாப்பில் இருக்கும். எங்கே இருக்குன்னு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் இருக்கும், பர்த் நம்பர் வந்து அதை நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் எங்கே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசிலேயே பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட ஐசிலேயே போட்டுப்பாங்க எங்கே நீங்கள் பிறந்திருக்கீங்க, எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படின்ட்டு. அது மோஸ்ட் வந்து சிட்டியை வந்து மெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிட்டியை நீங்கள் அதில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆனா பெண்ணான்றதை கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு உங்களோட ஒர்க், நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை டீச்சராக இருக்கிறீங்க, இல்லை படித்து கொண்டு இருக்கீங்கன்னா அந்த ஆக்குபேஷனை நீங்கள் அதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது நான் குறிப்பிட மாதிரி முதலே நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க, கவர்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க, அந்த ஒர்க்கை நீங்கள் கொடுக்க போகிறீங்கிற பட்சத்தில் அதுக்குரிய லெட்டர் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கம்பெனியில் நீங்கள் லெட்டர் ஒன்று எடுத்து நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி கொண்டீங்க, இந்த ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்ற லெட்டர் ஒன்று எடுத்து அதை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி பண்ணால் தான் உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களோட பாஸ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து மென்ஷன் ஆகி வரும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவல் சிட்டிசன் இருக்கிறீங்க அப்படி என்றால் மட்டும் நீங்கள் கீழே வர ஜெஸ்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நோவை கிளிக் பண்ணால் போதும், அதுக்கு கீழே ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கு கீழே 15வது 16 நம்பர் பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த 16 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட
இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் இன்னொரு விஷயம் குறிப்பிட மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது எல்லாமே ஃபில் பண்ணணும், எல்லாமே கேபிட்டலில் ஃபில் பண்ணணும். எல்லா எழுத்துமே கேபிட்டலில் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட பேராக இருக்கட்டும், உங்களோட அட்ரஸாக இருக்கட்டும், எல்லாமே கேபிட்டல் இலக்கத்திலே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி வந்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அது வேணுமெண்டா நீங்கள் ஸ்மாலில் ஃபில் பண்ணலாம். பட் ஸ்மாலில் ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணாலும் அதுவும் கேபிட்டல்லாம் வரும். ஸோ நீங்கள் கேபிட்டலில் ஃபில் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்சால் இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து ஃபார்மில் ஃபில் பண்ணிக்க ஸ்மாலில் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் அப்படி தான் @gmail.com எழுதிக்கவங்களோட காணா போயிட்டுனா கீழே வர இடத்துல நைட்டாக நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியமா இருக்கும். அடுத்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டுவல் சிப் கோல்டாக இருந்தால் மட்டும் அந்த முதல் 16, 17, 18 அந்த பாக்ஸுக்கு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லா பட்சத்தில் அது தேவையில்லை. 19 பார்த்தீங்கன்னா உங்களோட என்ஐசி நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபாதர்ட என்ஐசி நம்பர், உங்களோட அம்மாண்ட என்ஐசி நம்பர் கேட்டிருப்பாங்க. இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 வயசுக்கு உள்ளே இருக்குது அப்படின்றக்க இந்த இடத்துல ஃபாதர் இல்லை கார்டியன் என்ஐசி நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி வந்து மதர் இல்லை உங்களோட கார்டியன் என்எஸ் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 2 இடத்துல என்எஸ் நம்பர் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி பாஸ்வேர்ட் நம்பர் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாக்ஸ்லையும் உங்களோட சைனை வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சைனை அந்த பாக்ஸில் எந்த போர்டுலையுமே படாத மாதிரி உள்ளுக்குள்ளே வைங்க. வச்சு போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைக்கு தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட சைனை நீங்கள் அந்த பாக்ஸுக்கு வச்சுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்ரூவ் பண்ணுறோம், இது எல்லாமே ஒத்துக்கொள்கிறேன்லாம் ஒத்துக்கொண்டு கீழே வர தேதியையும் பக்கத்து வாழ சைனில் வந்து உங்களோட கையொப்பத்தையும் பார்த்தீங்கன்னா சரி. இவ்வளோ தான் இந்த ஃபார்ம் வந்து இதுதான் ஆன்லைனில் ஃபில் பண்ணிங்க வரப்போகுது. நீங்கள் வந்து நேரம் கொடுக்க போனால் இந்த ஃபார்ம் தான் வரப்போகுது. இந்த ஃபார்மை இப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டு இதை நீங்கள் அட்டாச் பண்ணி தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட், என்எஸ்சி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து. ஓகே, இப்போ நான் எல்லாம் கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டையும் பெற்றுக்கொண்டோம். இப்போ பெற்றுக்கொண்ட பிறகு ஏதோ ஒரு விஷயத்தை நீ வந்து கவனம் வச்சுக்கொள்ளுன்னு சொன்னீங்க. என்னடா அண்டு கேட்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ண இந்த ஃபார்ம் வந்து இந்த ஃபார்மோட உங்களுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் தந்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 10 வருஷத்துக்கு பாதுகாப்பாக வச்சிருக்க சொல்லி இந்த ஃபார்ம்லேயே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வச்சுக்கிறதில்ல, இந்த தேவையில்லை பாஸ்வேர்ட் வந்து நான் எரிஞ்சிடுவோம். ஆனால் இந்த இதுலேயே குறிப்பிட்டிருக்காங்க கட்டாயமாக வந்து உங்களோட பாஸ்வேர்ட் கைக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் இந்த ஃபார்மையும் இதோட தர டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா 10 வருஷத்துக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு. பட் ஏன் கேட்டிருக்காங்கன்னு தெரியல, பட் வச்சிருக்கோம்னு குறிப்பிட்டிருக்காங்க. மறக்காமல் வச்சுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேடா, இப்போ நான் பாஸ்வேர்டு இன்றைக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு பிரயாணம் செய்யலாமா அந்த கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் ஏர்ஜென்சி சர்வீஸில் பாஸ்வேர்டு எடுத்தீங்கண்டா உங்களோட பாஸ்வேர்டில் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து 3 நாளில் தான் பதிவுக்கு படப்படும். அது மாதிரி நார்மல் சர்வீஸ் போட்டிங்கன்னா 1 மாதத்துலாம் பதிவுக்கு போகும்ண்டு. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் ஏர்ஜென்சி சர்வீஸில் எடுத்துட்டீங்கன்றக்காண்டி அடுத்த நாள் பயணம் பண்ண இயலாது. 3 நாள் தேவைப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்களோட பயோமெட்ரிக் வந்து உங்களோட பாஸ்வேர்டில் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ இதே ஃபார்மில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபார்முக்கு லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க நீங்களே போய் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இது டீட்டெயில்ஸ் எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் பலமையாக சொன்ன மாதிரி தான். இமிகேஷன் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்துடும். அதை கிளிக் பண்ணி போய்க்கொள்ளக்கூடியமா இருக்கும். அதில் உங்களுக்கு 3 மொழியும் இருக்குது. உங்களோட மொழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்குது. இல்லை அடுக்கில் லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது என்ன மாதிரி, பாஸ்வேர்டு எடுக்கிற என்ன மாதிரி ப்ராசஸ் போகுதுன்றலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு விளங்கியிருக்கும். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற நாள்லேருந்து கிட்டத்தட்ட 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வவுனியா ஆஃபீஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. அதாவது வவுனியா ஆஃபீஸில் நீங்கள் பாஸ்வேர்டு எடுக்க போகிறீங்கன்னா இப்போதைக்கு போகாதீங்க. இந்த ஆஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகிற அப்படியா 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்து க்ளோஸ்ன்னு போட்டிருந்தவங்க நான் உங்களுக்கு 20 நாள்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு வவுனியா போகிறது நல்லா. அது ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகுது எங்கேயோ மாறி. அது இடத்தை நான் பார்த்துட்டு உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் பதிவிட பார்க்குறேன். அந்த இப்போ எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இல்லைன்னா நேராக துருவா கொழும்புக்கே போய்க்கொள்ள முடியுமா இருக்குது. இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் வந்து இப்படி நீங்கள் வந்து நேராக போகணும் அப்பாயின்மெண்ட் போட்டு போகணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இதுலேருந்து விளங்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எது சம்மந்தப்பட்ட வீடியோ போகணுன்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதுவாக கூட இருக்கலாம். சொல்ல வந்து அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாரும் விளங்கணும்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.